ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். திகாம்பரமாக இருக்கையிலும் சஜித் கூட்டணி அங்கால ரணில் சேரவே இல்லாதவர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது பெரும் சவாலாக இருக்குமே. இப்போ இல்லை, இப்படி தான் குப்பைகள்லாம் ஒன்று சேரும்போது எங்களுக்கு சவால் இருக்குது. குப்பை மேடு இருக்க குப்பையெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேருது. இந்த மக்கள் இந்த குப்பைக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. எனவே எங்களுக்கு இன்னுமே ஒரு பலம். இந்த குப்பைகளை ஒன்று சேர்ற போது மக்களுக்கு மிக தெளிவாக நாட்டினுடைய யார் துரோகிகள், யாருக்கு வாக்களிக்க கூடாது, இந்த நாட்டை யார் சீரழித்தார் என்பதை மிக இலகுவாக பிரிந்திருந்தார் மக்களுக்கு ஒரு சிலவேளை இவர் நல்லமா அவர் நல்லமா உண்டு மக்களுக்கு ஒரு ஆட்டம் காணலாம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு லேசு ரெண்டு பக்கம். தேசிய மக்கள் சக்தி மக்களுக்காக இந்த நாட்டிலே செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி, இந்த நாட்டை சீரழித்துக்கின்ற இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த கூட்டு கட்சிகள். மக்கள் இலகுவாக இனங்கண்டு நினைக்கிறேன் இனிவரும் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி இறுதியாக பெற்ற வாக்கை விட பல மடங்கு நிச்சயம் அதிகரிக்கும். இப்போ கடந்த தேர்தலில் பார்க்கின்ற போது ரணிலும் சஜித்தையும் சேர்ந்தால் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு வந்திருக்கும் என்று யூகித்தார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு கூட சேரவில்லை. ஆனால் இப்போது ரணிலை உள்ளே போட்டவுடன் 2 பேரும் சேர்ந்து விட்டார்கள். 2 பேரும் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போது ஒரு கூட்டி எதிர்கட்சியாக இப்போ சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை எப்படி நினைக்கிறீர்கள் நீங்கள்? இல்லை, இது அதாவது ரணிலுக்கு எப்போது ஒரு மேல்மட்ட அரசியல், அதாவது மேட்டுக்குடிய அரசியல் அவருக்கு இருக்கிறது. அவர் எப்போதும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு எப்படியாவது எதிர்கட்சி தலைவர் பதவியை சரி நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம் என்ன பட்டியல். அவர் உண்மையிலேயே சஜித் பிரேமதாசாவுக்கு அவருக்கு மனசாட்சியின்படி தெரியும், தன்னால் இனிவரும் காலங்களிலே ஜனாதிபதியாகவோ எதிர்கட்சி தலைவரோ ஆக முடியாத சூழல் அவருக்கு விளங்கிவிட்டது. இருக்கின்ற இந்த பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் சில காய்கள் நடத்துகிறார். அன்று சொன்னார்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் சேர்ந்தார் என்று கூறினார்கள். ஆனால் அன்ற நிகழ்விலே எதிர்கட்சி தலைவர் செல்லவில்லையே, செயலாளர்களை அனுப்பியிருந்தார் பிரதிநிதித்துவப்படுத்தி. சரி என்றால் அந்த நிகழ்வுக்கு இவர் சென்றிருக்க வேண்டும். ஏன், இவருக்கு ரணிலை பற்றி நன்றாக தெரியும். ஒருவேளை இப்போது சேராமல் கடைசி தேர்தல் நேரத்தில் சேருவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நினைக்கிறேன் அது சஜித் பிரேமதாசா தன் கையாலே தன் தூக்கு கயிறுக்கு சமனாக அமைந்துவிடும். ஆனால் சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரைக்கும் என்பிபிக்கு அது பெரிய ஒரு சவால் இல்லை. அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் இருந்தால் நல்ல என்பதுதான் உங்களுக்கு நினைக்கிறேன். நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். அவர் வாழ்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அவருக்கு உதவி செய்யும் தயாராக இருக்கிறோம். அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்காக நிச்சயமா. அவர் அண்மையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். அதாவது அடுத்த முறையும் நான் தான் ஜனாதிபதியாக கேட்பேன், வேறு யாரும் கேட்க விட மாட்டேன், அப்படி இல்லையென்றால் வேறு கட்சி அமைத்தாவது நான் கேட்பேன் என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது அவரோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களோடு நடந்த ஒரு கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு பேசியதாக பேசப்பட்டது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவேளை டிசம்பரில் சஜித் ஜனாதிபதியானால்? அதான் நான் கூறுகிறேன், டிசம்பரிலே ஜனாதிபதி ஆகுவென்று சொன்ன சஜித் பிரேமதாச தன்னுடைய கட்சியை குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சியை அவர் ஐக்கியப்படுத்த வேண்டும். அந்த கட்சிக்குள்ளே இருந்த சரத் பொன்சேகா எங்கே இருக்கிறார்? அந்த கட்சிக்குள்ளே இன்று பலர் அவருக்கு எதிராகவே இன்று வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல சஜித் பிரேமதாச ஒரு சிறு பிள்ளை போன்றவர், மிகவும் ஒரு குழந்தை மனம் படைத்தவர். அவரை மிகவும் தந்திரமாக அந்த கட்சியில் அவரை ஏமாற்றுகிறார்கள், அவரை பிழையான முறையிலே வழிநடத்துகிறார்கள். அவரை சுற்றியுள்ள அனைவரும் கயவர்கள், சுயநல கூட்டங்கள். எனவே இந்த கூட்டத்தில் இருக்கின்ற வரை சஜித் பிரேமதாசாவால் ஒருபோதும் எழும்பி வர முடியாது. எனவே அது சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தெரியும், ஆனால் செய்வது அறியாது தவிக்கிறார். அவரால் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது. நிச்சயமாக அப்படியான ஒரு தலைமைத்துவம் அவருக்கு இல்லை. ஏன், எதிர்கட்சி தலைமைத்துவம் அது ஒரு தலைமைத்துவம் தான். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அவருடைய இல்லை என்று சொல்கிறேன். நிச்சயம் இல்லை. மக்கள் வாக்களிக்கவும் மாட்டார்கள். நினைக்கிறேன் இனி வரும் காலங்களிலே கிடைத்த வாக்கும் அவர்களுக்கு கிடைக்காது. இப்படி ஒருவேளை சஜித் ஜனாதிபதியாக வந்து விடுவார் என்ற ஒரு பயத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இயலுமே? பயமா? ரஜினி கேட்பது போல் பயமா எங்களுக்கா என்றுதான். நிச்சயம் இல்லை. ஏனென்றால் இது நகைச்சுவைக்கு அப்பால் நாங்கள் சென்று பார்ப்போமானால் அகில் அவர்களே, இன்று
அந்த கட்சியிலே, அதாவது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள். அவர்கள் எப்போதும் நாட்டு மக்களை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. நான் எப்படி முன்னேற வேண்டும், நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் அதில் இருக்கிறார்கள். எனவே அந்த எண்ணம் கொண்டவர்கள் இருக்கும் வரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கோ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கோ ஒரு காலமும் விடிவு கிடையாது.